and parents, நான் மிருதுளா from Hand Learning. தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? சோ அப்போ ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல என்ன ஃபீஸ் இருக்க போகுது, ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டால போறீங்க, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்க, இல்ல என்ஆர்ஐ கோட்டால போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது? சோ இப்ப முதல்ல இந்த ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துல கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃபீஸ் பே பண்றதா இருக்க போகுது, நம்ம டியூஷன் ஃபீஸ் என்ன, நீங்க சப்போஸ் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா சோ ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது, மெஸ் ஃபீஸ் எவ்வளவு இருக்க போகுது, அது போக பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு அடிஷனல் நிறைய செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அந்த ஃபீஸ் எல்லாமே பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா எவ்வளவு ஃபீஸ் ஆக போகுது அது கிளியரா தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அடுத்த 1 மாசம் இல்ல 2 மாசம் நம்ம அதுக்காக தயாரா இருக்கணும். முதல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு ஓகே சோ நார்மலாவே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் சோ அதுக்கு எக்ஸாக்டா 1 இயருக்கு நமக்கு 18,000 தான் ஃபீஸ். 18,073 ரூபாய் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸா இருக்க போகுது. இது டியூஷன் ஃபீஸ். இது போக நீங்க ஹாஸ்டல் இருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நமக்கு அடிஷனலா வரும். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வரக்கூடிய ஃபீஸ். ஓகே சோ அப்ப இதுவே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் இங்க வச்சிருக்க ஸ்கிரீன்ல தெரியுது செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ் இதெல்லாம். ஓகே சோ அப்ப கவுன்சிலிங் டைம்ல நமக்கு சொல்லக்கூடிய ஃபீஸ் இதுதான். சரி ஓகே இப்போ சப்போஸ் நீங்க ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா சோ இதே மாதிரி செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல ஓகே கவர்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? சோ அப்ராக்சிமேட்டா நான் வந்து ரேஞ்ச் தான் சொல்ல போறேன். ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 lakh இல்ல வந்து ஒரு 1.5 lakh இல்ல ஒரு 30,000 15,000 டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். அப்ராக்சிமேட்டா நீங்க போகக்கூடிய காலேஜுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரலாம் அப்படின்னா சோ இப்ப சிஎம்சி வேலூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஎம்சி வேலூருக்கு இருக்கிறதுலே பிரைவேட்ல ரொம்ப கம்மி தான் அதுதான். சோ 53,000 ஒரு 54,000 தான் அதுக்கு ஃபீஸாவே இருக்க போகுது. சோ அது போக நம்மளோட மிஸ்லேனியஸ் ஃபீஸ் அது கம்மியா தான் இருக்க போகுது. சோ இப்ப நீங்க கவர்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் ஓகேவா? சோ ஒரு 8 லட்சத்துல இருந்தே ஆரம்பிச்சு ஓகே 8 lakhல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 லட்சம் வரலும் வாங்கலாம். அந்த இப்பயே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மித்த இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. 5 வருஷம் கோர்ஸ்ல நார்மலா நம்ம வந்துட்டு நம்ம முடிக்கக்கூடிய இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நமக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. சோ 4 வருஷத்துக்கு நம்ம கண்டிப்பா வருஷம் இந்த ஃபீஸை பே பண்ணிதான் ஆகும். கடைசி 1 வருஷத்துக்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சோ அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. சோ அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 25,000 நமக்கு வந்து வருஷம் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. எப்போ ஃபைனல் அதாவது நம்ம இன்டர்ன்ஷிப் போகும்போது ஃபைனல் இயர் முடிச்சு இன்டர்ன்ஷிப் போகும்போது நமக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க நம்ம பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி வரும் 4 வருஷத்துக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். இது வந்து நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் கோட்டால நீங்க வந்து செல்ஃப் பினான்சிங் அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா. சோ இதுவே வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுல போறீங்க அப்படின்னா சோ அதுக்கான ஃபீஸ் இங்க இருக்கு. இது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ். சோ இப்ப நான் இங்க சொல்லிருக்கேன் 8 இருந்து 10 லட்சம் வந்து உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ்ல வந்துட்டு 8 லட்சம் இருக்கலாம். சோ 8 லட்சத்தோட வந்துட்டு நீங்க வந்து சப்போஸ் இந்த 8 லட்சத்திலேயே வந்துட்டு 4.5 லட்சம் வந்து டியூஷன் ஃபீஸ் போக மிஸ்லேனியஸ் ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17.5 லட்சத்துல இருந்து ஓகே கிட்டத்தட்ட 17 லட்சத்துல இருந்து 19 லட்சம் வரை நமக்கு வரலாம் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 4.5 வருஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஜென்ரலா இப்ப நம்ம நிறைய பேர் யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜுக்கு கிட்டத்தட்ட நீங்க 1 லட்சத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஆனா கவர்மெண்ட் கோட்டா நீங்க செல்ஃப் பினான்சிங்ல எடுக்க போறீங்க அப்படின்னா வருஷம் ஒரு 10 லட்சம் அப்படிங்கிற கணக்குல நீங்க வந்து ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சோ முதல் வருஷம் நமக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபீஸை பே பண்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு 4.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் அப்படி இப்படின்னு கணக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு நமக்கு ஒரு 2-3 லட்சம் முதல் வருஷம் எக்ஸ்ட்ராவே தான் ஆகும். அண்ட் அது போகவும் அடுத்தடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும் புக் ஃபீஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸா இருக்கட்டும் அது ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல் ரெண்ட் தனியா அதுக்கு மெஸ் ஃபீஸ்க்கு தனியா அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா ஒரு 8-10 லட்சம் ஆயிடும். நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள போனா இதுக்கு தயார் அப்படிங்கும் போது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஃபீஸஸ் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு நீங்க அந்த காலேஜஸ் எல்லாம் வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்டா பிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ். செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு ஃபீஸ் வரப்போகுது இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். சோ சிஎம்சிக்கு எப்பவுமே வந்து கம்மி தான். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா 13 லட்சம். சோ கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே வந்துட்டு 13 லட்சம் தான் ஃபீஸ். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்புறம் என்ஆர்ஐ கோட்டால நீங்க போனீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டால நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் தான். சோ அந்த கோட்டால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24 லட்சம் வந்து இங்க பிக்ஸ் பண்ண ஃபீஸ். இது போக அடிஷனல் ஃபீஸ் வருமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் வரும். ஓகே என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே
சோ இதுல வந்து அப்ராக்சிமேட்டா எல்லா காலேஜஸ்க்கும் இதே ஃபீஸ் தான். சோ டயர் 1ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா 14 லட்சம் 16 லட்சம். ஓகேவா? சோ அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசனா இருக்கட்டும், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், சீனிவாசன் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 16 lakhs per year டியூஷன் ஃபீஸ் மட்டும் அடிஷனல் சார்ஜஸ் கண்டிப்பா வரும். சோ இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது 6 லட்சம். ஆனா நான் சொன்ன மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட எவ்வளவு ஃபீஸ் சொன்னனோ 17 இருந்து ஒரு 18 லட்சம் வரலும் ஆகும். இதுதான் வந்து ரியாலிட்டி. சோ என்ஆர்ஐ கோட்டாக்கு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ். சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவா இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு எம்பிபிஎஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்டு ஒரு வீடியோவும் நான் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எங்கெங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அண்ட் அதுக்கான ஒரு செக் லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு வந்து நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் 9487005944. சோ சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க என்னென்னலாம் வந்துட்டு காலேஜஸ் லைக் மிஸ் பண்ணாம பண்ணணும், சோ அதுக்கான செக் லிஸ்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லிட்டேன். அப்ப நீங்க வந்து அந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அது போக அந்த செமி கவர்மெண்ட் காலேஜஸ் ஆன இஎஸ்ஐ கேகே நகர் நீங்க ஃபில் பண்றீங்க. அண்ட் கடைசியா வந்துட்டு எய்ம்ஸ் ஃபில் பண்றீங்க. எய்ம்ஸ் வந்துட்டு நம்ம ஆல் இந்தியா கோட்டா தான் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸுக்கு நீங்க அஃபோர்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த காலேஜஸும் நீங்க தாராளமா ஃபில் பண்ணலாம். சோ இப்போ ஃபீஸ் கிளியர் ஆயிடுச்சு. சோ இன்னும் ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துக்குள்ள நம்ம இந்த ஃபீஸை கட்டுற சிச்சுவேஷன் வரும். சோ அப்ப நீங்க யோசிச்சு தெளிவான முடிவை எடுங்க. பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க கிளியரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஆக போகுது, நான் கொடுத்துருக்கிறது 1 வருஷத்துக்கான கணக்கு. சோ 4 வருஷத்துக்கு நம்ம இந்த ஃபீஸ் கட்டணும். 5வது வருஷம் கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் தான் மோஸ்ட்லி ஸ்டைஃபன் நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து மாசத்துக்கு ஒரு 25,000 கொடுப்பாங்க நமக்கு. இதுதான் ரியாலிட்டி. சோ இதை தெரிஞ்சுட்டு நீங்க நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். இது போக கவுன்சிலிங் ரிலேட்டடா வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.